அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேட்ச்ல பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பேர், அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 70% பேர் பார்த்தீங்கன்னா, பார்ட் டைமா படிக்கிறவங்களா தான் இருக்கீங்க. நான் பார்ட் டைம்னு சொல்றது, ஹவுஸ் ஒய்ஃப் அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க. இந்த 2 பேரையும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த மாரி பார்ட் டைமா படிக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு டைம் கிடைக்காது. இன்னும் சொல்லப்போனா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் படிக்க டைம் கிடைக்குதுன்னு வச்சுக்கங்களேன். நாளைக்கு இதே 5 மணி நேரம் கிடைக்குமானா, கண்டிப்பா அது சந்தேகம் தான். ஏன்னா, இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா உங்களுக்கு வேற ஏதாவது வேலை வந்துரும். அதேமாரி இப்ப ஒர்க் பண்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு வந்து பெருசா எந்த வேலையும் இருக்காது. அதனால கரெக்ட்டா வந்து அவங்க ஒர்க் டைம் முடிஞ்ச உடனே ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடுவாங்க. ஆனா, நாளைக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒர்க் அவங்களுக்கு வரலாம். ஸோ, அப்படி எக்ஸ்ட்ரா ஒர்க் வரும்போது, ஆஃபீஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். அதனால படிக்கிற டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா? ஸோ, அப்போ பார்ட் டைமா படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இப்ப இதனாலேயே என்ன ஆகும்னு வச்சுக்கங்களேன், இவங்களுடைய கான்ஃபிடென்ட் வந்து உடையும். சரிங்களா? நம்ம வந்து படிக்கிற டைம் கம்மியா இருக்குதே, நம்மளால கிளியர் பண்ண முடியுமா? அ ஃபுல் டைமா படிக்கிறவங்க கூட போட்டி போட்டு நம்மளால கிளியர் பண்ண முடியுமா? அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ, அந்த மாதிரியான சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுன்னா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்ப இந்த வீடியோவுல நான் சொல்லப்போற விஷயங்கள நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாலே போதும். டெஃபினட்டா நீங்க எக்ஸாம்ல கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? அதுவும் குறிப்பா வந்து நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட்டுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இப்ப நான் சொல்லப்போற விஷயங்கள நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணியும் உங்களால எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியலன்னா, அதுக்கு 100% நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட்டு பார்ட் டைமா படிக்கிறவங்க, அதுவும் படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு டைம் கிடைக்காதவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் படிக்கிறத குறைச்சுக்கணும். படிக்கிறத குறைச்சுக்கணும் மீன்ஸ் நான் வந்து படிக்கிற டைம வந்து குறைச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள குறைச்சுக்கணும். சரிங்களா? படிக்க வேண்டிய புத்தகங்களுடைய எண்ணிக்கைய குறைச்சுக்கணும். அதான் போட்டிருப்போம். சோர்ஸஸ லிமிட் பண்ணிக்கணும். சரிங்களா? எந்த அளவுக்கு நம்மளால கம்மியான புத்தகங்கள படிச்சு பாஸ் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு கம்மியான புத்தகங்கள மட்டும் நம்ம சோர்ஸா வச்சுக்கணும். இதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய படிச்சோம்னா, அத அப்படியே ரிவிஷன் பார்க்கறது கஷ்டம். நான் மனசுல வச்சுக்கிறது கஷ்டம். கண்டிப்பா நம்ம ஒரு விஷயத்த படிச்சுட்டு, அடுத்த விஷயத்த படிக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு படிச்ச விஷயம் நமக்கு மறந்துரும். ஸோ, அப்ப நம்ம நெறைய படிச்சோம்னா, மேக்ஸிமம் வந்து எல்லாமே மறந்து தான் போகும். இது முக்கியமான காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, நீங்க ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணும்போதே, நெறைய படிக்கணும், எக்கச்சக்கமான புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட்ல செட் ஆனுச்சுன்னா, அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவா மாறிடும். என்னடா படிக்க வேண்டியது இவ்ளோ இருக்குதே, இவ்வளதையும் நம்மளால படிச்சு முடிக்க முடியுமான்ட்டு, அதுவே வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்ட குடுத்துரும். ஸோ, அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் சோர்ஸஸ லிமிட் பண்ணணும். எந்த அளவுக்கு கம்மியான புத்தகங்கள படிச்சு கிளியர் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு கம்மியான புத்தகங்கள செலக்ட் பண்ணி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நான் சொல்ற விஷயம், இனிமே சொல்லப்போற விஷயம், இது எல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்ணது தான். சரிங்களா? நான் வந்து இது வந்து குத்துமதிப்பாலாம் அடிச்சு விடல. இப்ப நான் சொல்றது, சொல்லப்போறது எல்லாமே வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபாலோ பண்ண விஷயங்கள் தான். எனக்கு அது சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுனால தான் உங்களுக்கு வந்து நான் அத ரெக்கமெண்ட் பண்றேன். சரிங்களா? ஸோ, அதனால வந்து தாராளமா நீங்க இத ஃபாலோ பண்ணலாம். என்ன சார் எல்லாருமே நெறைய படிக்க சொல்றாங்க. நீங்க வந்து படிக்கிறத கம்மி பண்ண சொல்றீங்களே! அப்படின்னு நெனச்சு உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். ஒரு ஸ்மார்ட்டான ஹஸ்பண்ட் வந்து இப்படிதான் பண்ணுவாங்க. சரிங்களா? தனக்கு கிடைக்கிற டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணி, கிடைக்கிற டைம்ல சரியான புத்தகங்கள தேர்ந்தெடுத்து படிக்கிறவங்க ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஸோ, அத தான் நான் பண்ண சொல்றேன். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் சோர்ஸஸ கம்மி பண்ணுங்க. சரி ஓகே. சோர்ஸஸ எப்படிலாம் கம்மி பண்ணலாம் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட்டு தமிழ் எடுத்துப்போம். தமிழ பொறுத்தவரைக்கும் நாம ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும். அப்புறம் கண்டிப்பா வந்து அவுட் சோர்ஸும் படிக்கணும். இப்போதைக்கு தமிழுக்கு அவுட் சோர்ஸ் படிக்காம நம்மளால விட முடியாது. ஏன்னா, அவுட் சோர்ஸ்லேருந்து நெறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ரைட்டுங்களா? ஆனா, அதே சமயத்துல நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த அவுட் சோர்ஸ்ல மேக்ஸிமம் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸ்கூல் புக்ஸ் நம்ம எதுவும் பண்ண முடியாது. படிச்சு தான் ஆகணும். ஆனா, அவுட் சோர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நம்ம குறைச்சுக்கலாம். சரிங்களா? எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு வந்து பழமொழிகள்ல கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டுங்களா? இப்ப இந்த பழமொழிகள பொறுத்தவரைக்கும் நெறைய அவுட் சோர்ஸ் இருக்கு. அவுட் சோர்ஸ் வந்து நெறைய இருக்கு. உதாரணத்துக்கு வந்து பழமொழி 400ன்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ் பழமொழிகள் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் இருக்கு. இன்னும் சில புத்தகங்கள்லாம் இருக்கு. சரிங்களா? இப்ப இதுல இந்த பழமொழி 400ங்கிற புத்தகம் இருக்கு இல்லையா? இது மட்டும் தான் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அது வந்து கொஞ்சம் பழங்கால புத்தகம். 17 கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒண்ணுன்னு நெனைக்கிறேன் இது.
ஸோ ரொம்ப பழைய புக்கு இது. இப்போ இதில் இருக்கிற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத வார்த்தைகளாக இருக்கும். அப்போ இந்த புத்தகத்தை படிக்காமல் போயிட்டு நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ இதில் இருக்கிற பழமொழிகளை நம்ம படித்து தான் ஆகணும். ஆனால் இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ தற்கால பழமொழிகள் கொஞ்சம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஜென்ரலாகவே நமக்கு தெரிஞ்சதாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பழமொழிகள் வந்து நம்ம போயிட்டு தனியாக படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த பழமொழி 400ங்கிற இந்த புத்தகத்தில் இருக்கிற பழமொழியை நம்ம கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். படித்தா தான் நம்மளால் வந்து எக்ஸாமில் அதுலேருந்து கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ பழமொழிகளை பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸுக்கு நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டால் கூட போதும். மற்றதை நமக்கு வந்து சமாளிக்க தெரியணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது இப்போ 200 கொஷின் கேட்குறாங்க இல்லைங்களா? இந்த 200 கொஷினுமே நமக்கு தெரிஞ்ச கொஷினாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போகவே கூடாது. சரிங்களா? இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த 200 கொஷின் கேட்க போகிறாங்க இல்லைங்களா? இந்த 200 கொஷினுக்குமே நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த 200 கொஷினுமே நமக்கு தெரிஞ்ச கொஷினாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம எதையுமே விட்டுறக்கூடாது. விடாமல் படிக்கணும் அப்படின்லாம் உங்கள் மைண்டில் ஏற்றிக்காதீங்க. அது பாசிபிள் கிடையாது. சரிங்களா? எப்போதுமே உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கணும்னா, நான் முடிஞ்ச வரைக்கும் படிக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் படிக்கிறேன். அந்த படித்ததை வச்சு இந்த 200 கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய மைண்ட் செட் இருக்கணும். இதுதான் ப்ராக்டிக்கலாக பாசிபிள். சரிங்களா? மற்றபடி 200 கொஷினுமே நம்ம கரெக்டாக தெரிஞ்ச கொஷினாகவே இருக்கணும். 200 கொஷினுமே மிஸ் ஆகாமல் நம்ம எல்லாத்தையுமே வந்து படிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எத்தனை வருஷம் படித்தாலும் ஒரு 200 கொஷின் கேட்குறாங்கன்னா 200 கொஷின் தெரிஞ்சதாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சோமே, இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. கொஷின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், எப்படி 150 கொஷின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினாக இருக்கும். சரிங்களா? மிச்சம் 50 கொஷின் வந்து தெரியாத கொஷினாக தான் இருக்கும். இந்த தெரியாத கொஷினுக்கு நீங்கள் படித்ததை வச்சு எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதும் கிடைக்காததும் அமையும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ அதுக்கு தான் வந்து நம்ம ஜென்ரலான விஷயங்களை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஜென்ரலான விஷயங்கள், அதுக்கப்புறம் நம்ம படித்த விஷயங்களை வச்சு படிக்காத கேள்விகளுக்கு தெரியாத கேள்விகளுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸில் வந்துடும். நான் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் வந்து ப்ராக்டிஸில் வந்துடும். நானும் நம்ம பேட்சில் அப்பப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். சரி, ஓகே. அப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் சில எக்ஸாம்பிள் கூட இதுக்கு நம்ம சொல்லலாம். எதிர்ச்சொல்னு ஒன்று இருக்கும். தமிழில் எதிர்ச்சொல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். இதுக்கு தனியாக புத்தகம் இருக்குது. சரிங்களா? எதிர்ச்சொல் படிக்கிறதுக்குன்னே தனியாக புத்தகங்கள் இருக்குது. ஆனால் நான் என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதிர்ச்சொல்லாம் தனியாக படிக்க தேவையில்லை. நாம் வந்து 2 அகராதி படிக்க சொல்லியிருக்கோம். மயங்குழி சொல் அகராதி, அப்புறம் இன்னொரு சின்ன ஒரு அகராதி ஒன்று சொல்லியிருக்கோம். அந்த 2 அகராதியை நீங்கள் படித்தாலே இந்த எதிர்ச்சொல் உட்பட 11 டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் இதுக்குன்னு போயிட்டு தனியாக ஒரு புத்தகம் படிக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அப்பப்போ சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கும் அவுட் சோர்ஸில் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணியும் படிச்சுக்கணும். நான் வந்து கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஏன்னா ஒரு மாதம் இல்லை 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், 2 ஸ்டூடெண்ட் வந்து ஒரே மாதிரி கொஷினை கேட்டிருந்தாங்க. அப்போதைக்கு நம்ம தமிழ்லாம் ஸ்டார்ட் பண்ணல. தமிழை பற்றி நம்ம எதுவுமே வீடியோவே போடலை. அப்போ என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சார் தமிழ் வந்து என்ன பண்ண போகிறீங்க, எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா நான் ரிப்ளை கேட்டப்போ என்ன பண்ணாங்கன்னா, இல்லை சார் 25 புக்கெலாம் படிக்க சொல்கிறாங்க, 25 புக்கு 20 புக்கெலாம் வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவ்வளோதான் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இவ்வளோ புக்கெலாம் உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி தான் நான் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக 25 புக்கெல்லாம் நான் படிக்க சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அது வந்து பார்ட் டைமாக படிக்கிறவங்களால முடியாது கண்டிப்பாக. சரிங்களா? அந்தளவுக்கு டைம்லாம் இருக்காது. அவ்வளோதையும் படித்து நீங்கள் ஞாபகமாக வச்சுக்க முடியாது. தமிழை பொறுத்த வரைக்கும் சில டாப்பிக்லாம் வந்து நம்ம அவுட் சோர்ஸ் படிக்காமலே வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அந்த மாதிரி டாப்பிக்லாம் நம்ம அப்படியே விட்டுறலாம். எந்தெந்த டாப்பிக்லாம் அவுட் சோர்ஸ் படிக்காமல் ஆன்சர் பண்ண முடியாதோ அதுக்கு மட்டும் தான் நம்ம அவுட் சோர்ஸ் படிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ கலைச்சொற்கள்லாம் கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். சரிங்களா? கலைச்சொல் அவுட் சோர்ஸ் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். அதே மாதிரி அகராதியும் படித்து தான் ஆகணும். அதனால தான் அது 2த்தையும் இப்போ நான் படிக்க சொல்லியிருக்கேன். மற்றபடி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கெலாம் வந்து நாம் தனியாக போயிட்டு படிக்கணும்னு இல்லை, நம்மளுடைய பேசிக் நாலேஜை வச்சு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இத்தனை புத்தகம் கண்டிப்பாக வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. இவ்வளோ புக்கு படிக்கணும்னு உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆனாலே நீங்கள் படிக்க மாட்டீங்க. சரிங்களா?
சரி, ஓகே. அடுத்தது மேத்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான், தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணத்தை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா இலக்கணம் நான் கிளாஸ் எடுப்பேன், அது உங்களுக்கு தாராளமாக போதும். அதே மாதிரியே மேத்ஸுமே வந்து நீங்கள் பயப்பட வேணாம். மேத்ஸில் நீங்கள் 25க்கு 25 எடுக்கிறதுக்கு நான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதனால் இதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேணாம். பட் மேத்ஸுக்கு நம்ம இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸில் ஆர்எஸ் அகர்வால் புத்தகம் தாராளமாக போகும். இப்போ ஆர்எஸ் அகர்வால் புத்தகம் பார்த்தீங்கன்னா ரீசனிங்க்கும் இருக்குது, ஆப்டிடியூடுக்கும் இருக்குது. ரெண்டுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வந்து நான் ரீசனிங்கில் எந்தெந்த டாப்பிக்லாம் படிக்கணும்னு நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? நோட் பண்ணி அதுக்கான பிடிஎஃப் போட்டிருக்கேன். நாம் இப்போ ரீசனிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? ரீசனிங் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ முடித்ததுக்கப்புறம் இந்த ரீசனிங் ஆர்எஸ் அகர்வால் ரீசனிங் புத்தகத்தில் நீங்கள் என்னென்ன டாபிக் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணி நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருப்போம், பார்த்துருப்பீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம், இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் ஆகுது நீங்கள் வந்து நீங்களாக ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்திலிருந்து ரேண்டமாக சில கொஷினை செலக்ட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி சால்வ் பண்ணி பாருங்கன்ட்டு, இந்த மாதிரி நான் சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் தான் உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து இதை சுத்தமாக படிக்காமல் போயிட்டு கூட எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நிச்சயமாக சொல்கிறேன், சயின்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு போனால் கூட எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணலாம். அதுவும் குரூப் 2 ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சயின்ஸோடைய ஹெல்ப் வந்து நமக்கு தேவையே கிடையாது. இதை நீங்கள் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிடலாம். குரூப் 4க்குமே பார்த்தீங்கன்னா நாம் இதை படிக்காமல் போனால் கூட கிளியர் பண்ணலாம். பட் அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி ஆகிடும். சரிங்களா? எல்லாருக்கும் அது வந்து செட் ஆகும்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் என்னன்னா நம்ம பார்டரில் போயிட்டு ஃபெயில் ஆகிற மாதிரி சில சுச்சுவேஷன் வந்தாலும் வந்துடும். சரிங்களா? அதாவது ஒரு கொஷின் 2 கொஷினில் வந்து மிஸ் ஆனாலும் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 10th வரைக்கும் நல்லா படிச்சுக்க போகிறோம். சரிங்களா? 10th வரைக்கும் இருக்கிற சில முக்கியமான டாபிக் இருக்கும், அதை மட்டும் படிச்சுக்கிட்டால் கூட போதும். படிச்சுட்டு 11th 12th செலக்டடாக சில டாபிக் மட்டும் படிச்சுக்கிட்டோன்னா தாராளமாக போதும். இது முடியலனா கூட 10th வரைக்கும் நம்ம நல்லா படிச்சுக்கிட்டாலே சயின்ஸை பொறுத்த வரைக்கும் தாராளமாக போதும். சப்போஸ் முடியலை, சயின்ஸே நான் தொடலை அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. நிச்சயமாக சயின்ஸை நீங்கள் டச் பண்ணாமையே கூட எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்த சயின்ஸுக்கு அப்போ வந்து அவுட் சோர்ஸ்லாம் தேவையில்லை. சயின்ஸுக்கு 10th வரைக்கும் தாராளமாக போதும். அதிகபட்சம் 11th 12th நம்ம கொஞ்சம் செலக்டடாக படிச்சுக்கிட்டாலே போதும். ஃபுல்லாலாம் படிக்க முடியாது. 11th 12th செலக்டடாக படிச்சுக்கிட்டா போதும். இது வந்து நான் சொல்கிறது பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? பார்ட் டைமாக படிக்கிறவங்க, டைம் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அதை சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் ஃபுல் டைமாக படிச்சிங்கன்னா 11th 12th தாராளமாக படிங்க, தப்பு கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது ஜியாகிரஃபி, புவியியலுமே பார்த்தீங்கன்னா 10வது வரைக்கும் இருக்கிற புவியியல் பகுதியை நம்ம நல்லா படிச்சுக்கிட்டோன்னா போதும். அதுலேயும் வந்து செலக்டடாக படிச்சுக்கலாம். சரிங்களா? சில பாடங்களை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சில பாடங்களை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி படிச்சுக்கிட்டோன்னா போதும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறை பொறுத்த வரைக்கும் நாம் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்தா போதும். ஆனால் 12th வரைக்கும் படிக்கணும். சரிங்களா? ஸோ இது எப்படி நான் எந்த பேசிஸில் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் பொறுத்து தான் சொல்கிறேன். இப்போ சயின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 5 கொஷின் தான் கேட்க போகிறதா அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே புவியியல்லையும் 5 கொஷின் தான் கேட்க போகிறதா அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் தமிழ்லேருந்து 100 கொஷின் கேட்க போகிறாங்க. அதனால தான் நம்ம அவுட் சோர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். மேத்ஸ்லேருந்து 25 கொஷின் கேட்க போகிறாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இன்னொன்று, நம்ம ஃபுல் மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேத்ஸ் தான். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து இதுலேருந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஆர்எஸ் அகர்வால் புத்தகமும் படிக்கிறோம். ஆனால் இப்போ சயின்ஸு புவியியல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலுமே சில கொஷினுக்கு வந்து நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது. அது இல்லாமல் இதுலேருந்து 5 கொஷின் கேட்கறதுனால இதுக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ இந்திய வரலாறுலேருந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின் கேட்பாங்க. இப்போ இதிலே வந்து இந்திய வரலாறு, பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம் எல்லாமே வந்துடும். இதுலேருந்து 10 கொஷின் கேட்பாங்க. இதுக்கு வந்து நம்ம 12th வரைக்கும் படிச்சுக்கிட்டோன்னா தாராளமாக போதும். நான் சொல்கிறது பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு. சரிங்களா? இது முக்கியம். பார்ட் டைமாக படிக்கிறவங்களை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 12th வரைக்கும் நம்ம படித்தோன்னா தாராளமாக போதும். ரைட், ஓகே. இப்போ அடுத்தது இந்திய ஆட்சியியல், அதாவது இந்திய அரசியல் அமைப்பு.
இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக் 12th வரைக்கும் படிக்கணும். அது போக ஏதாவது ஒரு அவுட் சோர்ஸ் வந்து நம்ம படிச்சுக்கிட்டோம்னா நல்லது. சரிங்களா? ஏதாவது ஒரு அவுட் சோர்ஸ். இப்போ நான் படித்தது வந்து லட்சுமிகாந்த் புத்தகம் படித்தேன். ஆனால் அது இங்கிலீஷில் தான் இருக்கும். இப்போ தமிழுக்கு பார்த்தீங்கன்னா பிரகதீஷ்னு தான் நினைக்கிறேன். பிரகதீஷ்னு ஒரு புத்தகம் வந்து நம்ம பசங்களே வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது நல்லாயிருக்கும் சார் அப்படின்ட்டு. நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னா, சில டாபிக் மட்டும் நீங்கள் அவுட் சோர்ஸ் படிச்சிங்கன்னா போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், அது வந்து கண்டிப்பாக நம்ம அவுட் சோர்ஸ் படித்தே ஆகணும். ஏன்னா டிபிஎஸ்பி சம்மந்தமாக ஸ்கூல் புக்கில் அந்தளவுக்கு கண்டென்ட் கிடையாது. அப்போ கண்டிப்பாக வந்து அதுக்கு நம்ம அவுட் சோர்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன டாபிக் இருக்குது? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில டாப்பிக்கில் சில விஷயங்களை மட்டும் நம்ம அவுட் சோர்ஸ்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நான் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு தனி பிடிஎஃபாகவே கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ குடியரசுத் தலைவர் இருக்காங்கன்னா, குடியரசுத் தலைவர் சம்மந்தமாக சில விஷயங்களை மட்டும் நம்ம அவுட் சோர்ஸ்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி பிரதமர் சம்மந்தமாக சில விஷயங்கள் மட்டும் நம்ம அவுட் சோர்ஸ்லேருந்து எடுக்கணும். அதுமாதிரி ஒவ்வொரு டாபிக் சம்மந்தமாகவும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை வந்து நம்ம அவுட் சோர்ஸில் வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதில் என்னென்னா, இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நான் தனித்தனியாக வீடியோ போடுறேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் பார்ட் டைமாக படிக்கிறவங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதுலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா பொருளியல் படிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஓவர்வியூ நான் கொடுக்குறேன். சரிங்களா? இதை தான் பண்ணுங்கள், பொருளியலை இப்படி அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் கொடுக்குறேன். அதாவது இதில் எது முக்கியமாக படிக்கணும், எது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஒரு யூனிட் எடுத்திங்கன்னா அந்த யூனிட்லேயே எது முக்கியம், எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவர்வியூ மாதிரி ஒன்று நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். பட் இது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சரிங்களா? ஏன்னா இப்போ நான் அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்குன்னா, இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சு கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி காட்டலான்ட்டு இருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ரெடி பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன் எப்போ இந்த வீடியோஸ் வரும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அதாவது இப்போ வந்து இப்போ பொருளியலே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கலாம். பொருளியலில் வந்து 5 திட்டங்களை பற்றி இருக்கும். அப்போ 5 திட்டங்கள் சம்மந்தமாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்னென்ன கேட்டிருக்காங்கன்ட்டு ஒரு 2-3 கொஷின், சரிங்களா, சாம்பிளுக்கு அதை எடுத்து நம்ம அதை பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிரும். அதேமாரி நித்தி ஆயோக் இருக்குது. நித்தி ஆயோக் சம்மந்தமாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் நிதி ஆணையம் இருக்கும், ஜிஎஸ்டி இருக்கும். இப்போ இந்த மாதிரி டாபிக் சம்மந்தமாக எக்ஸாமில் இது வரைக்கும் கொஷின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நீங்களாகவே கூட படிச்சிடலாம். அதை வச்சு நீங்களாகவே வந்து படிக்கும்போது இந்தந்த ஆங்கிளில் படிக்கணும் அப்படின்னு நீங்களாகவே கூட படிச்சிடலாம். ஸோ இதை நான் ரெடி பண்ணுறது கொஞ்சம் எனக்கு டைம் தேவைப்படும். அது வரைக்கும் நீங்கள் நார்மலாக இப்போ படிக்கிறத படிச்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா நம்ம 12th வரைக்கும் படிக்கணும். இதுலேயே வந்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற டாப்பிக்கும் சேர்ந்து வரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அவுட் சோர்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போதைக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இப்போதைக்கு நம்மளுடைய இலக்கு என்ன, 140 பாடம் இதை படிக்கணும். அப்புறம் தமிழில் ஓல்டு புக் படிக்கணும். ஓல்டு புக் நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் 12th மட்டும் என்ன படிக்கணும் படிக்க தேவையில்லைன்னு கொடுக்கல. மற்றபடி 6வதுலேருந்து 11வது வரைக்கும் இருக்கிற பழைய தமிழ் புத்தகத்தில் என்ன படிக்கணும் என்ன படிக்க தேவையில்லைன்னு நான் கொடுத்தேன் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு படிங்க. இந்த 140 பாடங்களை படிங்க. அதுக்கப்புறம் தமிழுக்கு அவுட் சோர்ஸ் கொடுத்துருக்கேன்ல அதெல்லாம் படிங்க. இப்போதைக்கு இதை மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப நீங்கள் டீப்பாக யோசிக்க வேணாம். அதை வந்து என்கிட்ட விட்டுருங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். சரி, ஓகே. இப்போ அடுத்து பாருங்கள், தமிழக வரலாறு நாம் 12வது வரைக்கும் இருக்கிற பள்ளி புத்தகங்களை படிக்கணும். அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் படிக்கணும். சரிங்களா? அவுட் சோர்ஸை நம்ம எல்லா டாப்பிக்கும் படிக்கணும்ல அவசியம் கிடையாது. நான் சொல்கிறது பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்டுக்கு. சரிங்களா? இந்த பொருளாதாரமும் சரி, இந்த தமிழக வரலாறும் சரி, அவுட் சோர்ஸ் நம்ம செலக்டடாக பார்த்துக்கிட்டோன்னா போதும். ஒரு 2-3 டாபிக் எடுத்துக்கிட்டு அதுக்கு மட்டும் அவுட் சோர்ஸ் பார்த்துக்கிட்டோன்னா போதும். எல்லாத்துக்கெல்லாம் நம்ம அவுட் சோர்ஸ் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக தமிழுக்கு அவுட் சோர்ஸ் பார்க்கணும், மேத்ஸுக்கு அவுட் சோர்ஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து பாலிட்டிக்கு அவுட் சோர்ஸ் பார்க்கணும், அது செலக்டடாக தான் பார்க்க போகிறோம். பொருளியலுக்கு அவுட் சோர்ஸ் பார்க்கணும், அதுவும் செலக்டடாக தான் பார்க்க போகிறோம். தமிழக வரலாறுக்கு அவுட் சோர்ஸ் பார்க்கணும், அதுவும் செலக்டடாக தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு நமக்கு அவுட் சோர்ஸ் தேவை கிடையாது. அதுவும் இதெல்லாம் நீங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போனால் கூட கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா?
நான் 10th வரைக்கும் படித்தா தாராளமாக போதும். அவ்வளோதான் ஒரு பார்ட் டைம் ஆஸ்பிரண்டால் பண்ணவும் முடியும். சரிங்களா? இன்னும் 10 மாதம் நமக்கு டைம் இருந்தாலும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் நல்லா டைம் கிடைக்கும் படிக்கிறதுக்கு. சில நாள்லாம் பார்த்தீங்கன்னா டைமே இருக்காது. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் படிக்கிறத எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. அப்போ தான் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். அந்த படித்ததை வச்சு எக்ஸாமில் தெரியாத கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும். இதுதான் ஒரு பார்ட் டைம் ஆஸ்பிரண்டால் பண்ண முடியும். சரிங்களா? அதை விட்டு நீங்கள் பாட்டுக்கு இந்த 25 புக்கு படிக்கிறேன், 20 புக்கு படிக்கிறேன்னு களத்தில் இறங்குனீங்கன்னா, கொஞ்ச நாள் படிப்பீங்க. அதுக்கப்புறம் அதுவே ஒரு நெகட்டிவிட்டியை உங்களுக்கு கொண்டு வந்துரும். என்னடா இவ்வளோ இருக்குதே, இதை நாம என்னைக்கு படித்து முடிக்கிறதுன்னு அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸாக மாறிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ண வேணாம். செலக்டடாக அவுட் சோர்ஸ் படிங்க. முடிஞ்ச வரைக்கும் சோர்ஸத்தை குறைங்க. சரிங்களா? ஸோ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் இதை தான் பண்ண போகிறேன். நான் சொல்கிறது பார்ட் டைமாக படிக்கிறவங்க இந்த டைம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இதை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இருக்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் தனித்தனியாக வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதுதான் முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ ஃப்ரெஷராக இருக்கீங்க. சரிங்களா? பார்ட் டைமாக படிக்கிறீங்க, ஆனால் ஃப்ரெஷர் நீங்கள். அப்படி இல்லைனா ஃப்ரெஷராக இல்லை, பட் நீங்கள் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னவாக இருக்குன்னா, சில விஷயங்களை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே புரியாத மாதிரியே இருக்கும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பொருளியல்லாம் நீங்கள் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஒன்றுமே புரியாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஒன்றுமே புரியலைங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப படிக்கிறது தான். சரிங்களா? நான் திரும்ப திரும்ப படிக்கிறதுன்னு சொல்கிறது ஒரே நாளில் நீங்கள் திரும்பி திரும்பி படிக்கக்கூடாது. இப்போ இன்றைக்கி ஒரு யூனிட் படிக்கிறீங்க. பொருளியலில் இன்றைக்கி ஒரு யூனிட் நீங்கள் படிக்கிறீங்க. இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியலனே வச்சுக்கணும். அதுக்காக வந்து நீங்கள் ரொம்ப வந்து வெக்ஸ் ஆக தேவையில்லை, நெகட்டிவாக யோசிக்க தேவையில்லை. இதை அப்படியே படிங்க. சும்மா படிங்க. புரியலைனாலும் பரவாயில்ல, சும்மா ஒரு டைம் படிங்க. படிச்சுட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் இல்லைனா 10 நாளைக்கு அப்புறம் திரும்ப இதே யூனிட் எடுத்து படிங்க. சரிங்களா? ஒரு 10 டேஸ் இல்லைனா ஒரு 1 வீக் அப்புறம் திரும்ப இதே யூனிட் எடுத்து படிங்க. இந்த மாதிரி எத்தனை டைம் உங்களால் ரிப்பீட்டடாக படிக்க முடியுதோ அத்தனை டைம் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரே யூனிட்டை திரும்பி திரும்பி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அப்படி நீங்கள் திரும்பி திரும்பி படிக்கும்போது தான் உங்களுக்கு கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு வச்சுங்களேன், இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரே நாளில் நம்மளால் எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது. சரிங்களா? அதே மாதிரியே இப்போ இந்த நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற இந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். அதே மாதிரி ஒரு டாப்பிக்கும் இன்னொரு டாப்பிக்கும் சின்னதாக ஒரு லிங்க் இருக்கும். அப்போ அந்த எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் ஓவராலாக உங்களுக்கு வந்து கான்செப்டே புரியும். இப்போ நான் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அதுலேருந்தே எடுத்துப்போம். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ரேஷியோ வச்சு ஒரு கணக்கு இருக்கும். சரிங்களா? 2 எண்களின் விகிதம் 13:11. அதோட ஹெச்சிஎஃப் வந்து சம்திங் இப்போ 15ன்னு வச்சுப்போம். 15 இந்த 2 எண்களை காண்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரைட்டுங்களா? இது வந்து ஹெச்சிஎஃப்ல இருக்கிற ஒரு கொஷின். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரேஷியோவை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு ரேஷியோங்கிறது தனி டாப்பிக்காக இருக்கும். சரிங்களா? விகிதம் மற்றும் விகித சமம்ட்டு தனி டாப்பிக்காக இருக்கும். அப்போ அதை படிச்சுட்டு வந்து இந்த கொஷினை நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நம்ம விகிதம் மற்றும் விகித சமம்னா என்னன்னு தெரியாமல் இந்த கொஷினை பார்த்தோம்னா கொஞ்சம் ஒன்றுமே புரியாது, கஷ்டமாக இருக்கும். இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஓவராலாக எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பொருளியல் படிக்கிறீங்க. பொருளியலில் இருக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரியே அரசியலமைப்பு படிக்கிறீங்களா? அரசியலமைப்பில் இருக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரியணும்னா அதுக்கும் ஹிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி இருக்கும், பொருளியல் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இடையில சின்ன சின்ன லிங்க் இருக்கும். அப்போ நீங்கள் ஓவராலாக ஒரு டைம் எல்லாத்தையும் படித்தாதான் ஒரு ஐடியாவே உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு இது நல்லாவே தெரியும். இப்போ 140 பாடம் படிக்க சொன்னேன் இல்லையா உங்களை, இதில் வந்து நிறைய பாடங்கள் உங்களுக்கு சுத்தமாக புரியாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சே தான் அதை படிக்க சொன்னேன். எதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் இப்போதைக்கு இதை படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா, நான் கிளாஸ் எடுக்கிறேன்ல, இப்போ எக்கனாமிக்ஸுக்கே நான் ஒரு வீடியோ போடுறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோ போடும்போது நீங்கள் ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ் பற்றி சும்மா படித்து வச்சுருந்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயங்களை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஃப்ரெஷர்ஸ், சரிங்களா, புதுசாக படிக்கிறவங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக இருக்கிறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம்,
நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. எப்படி சொல்கிறது, ரொம்ப நெகட்டிவாக நீங்கள் யோசிப்பீங்க. அதனால் என்னடா எதுவுமே புரியல, ஏதேதோ கொடுத்துருக்காங்க, நம்ம எப்படி கிளியர் பண்ண போகிறோன்ட்டு கொஞ்சம் நெகட்டிவாக தான் யோசிப்பீங்க. பட் அது ரொம்ப ரொம்ப நார்மல் தான். சரிங்களா? உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கே எப்படியும் 3 மாதம் தேவைப்படும். எல்லா சப்ஜெக்ட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் ஓவராலாக ஒரு பேசிக் நாலேஜே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு புரியுதோ புரியலையோ படிங்க. இந்த 140 யூனிட் இருக்கா, படிக்கும்போது புரியலேன்னு நினச்சிட்டு ஒரி பண்ணாதீங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. அப்படி நீங்கள் படித்து வச்சிங்கன்னா நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து திரும்ப 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 படிங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ 3வது பாயிண்ட்டே அதுதான். சரிங்களா? அது ஏற்கனவே சொன்னது தான். எந்த ஒரு யூனிட்டையும் எந்த ஒரு சப்ஜெக்டையும் ஒரே ஒரு டைம் படிச்சுன்னு நம்ம விட்டுறக்கூடாது. அதே மாதிரி ஒரே ஒரு டைம், அதாவது ஃபஸ்ட் டைம் படிக்கும்போதே நமக்கு அது தெளிவாக புரியணும் அப்படின்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமுக்குள்ளே ஒரு 5 டைமாவது நீங்கள் ரிவிஷன் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடியலன்னா ஒரு 4 டைமாவது நீங்கள் ரிவிஷன் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 5 டைம் 4 டைம் நீங்கள் படித்ததே திரும்பி திரும்பி படித்தாதான் உங்களுக்கு வந்து பேசிக் கான்செப்ட் வந்து தெளிவாக புரியும். சரிங்களா? சரி, ஓகே. இது அடுத்த விஷயம். இப்போ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கம்பேரிசன். தயவு செஞ்சு எக்காரணம் கொண்டும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாதீங்க. கம்பேரிசன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பார்ட் டைமாக படிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் தான் படிக்கிறீங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய மைண்ட் செட் எப்போதுமே எப்படி இருக்குன்னா, ஃபுல் டைமாக படிக்கிறவங்கள நோக்கியே இருக்கும். இவங்க வந்து ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிப்பாங்க. சில பேர் வந்து கோச்சிங் சென்டர் போயிட்டு படிப்பாங்க, அங்கேயே ஹாஸ்டல் எடுத்து ஸ்டே பண்ணிலாம் படிப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணுவீங்க. இவங்க வந்து ஃபுல் டைமாக படிக்கிறாங்க, 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிக்கிறாங்க, ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி அங்கேயே படிக்கிறாங்க, இவ்வளோ பண்ணுறாங்க, இவங்களெல்லாம் பீட் பண்ணி நாம் எப்படி எக்ஸாமில் கிளியர் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். சரிங்களா? இங்கே வந்து ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த கோச்சிங் சென்டரில் ஒரு 1000 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். இந்த 1000 பேரும் பாஸ் பண்ண போகிறது கிடையாது. இதில் அதிகபட்சம் ஒரு 100 பேர் பாஸ் பண்ணாலே அது பெரிய விஷயம்தான். அப்போ பாக்கி 900 பேர் என்ன ஆக போகிறாங்கன்னா ஃபெயிலாக தான் ஆக போகிறாங்க. சரிங்களா? இதை எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் கோச்சிங் சென்டர்லாம் போய் படித்தாலும் அந்தந்த ஆஸ்பிரண்ட்டுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்தந்த ஆஸ்பிரண்ட்டுக்குன்னு சில என்ன சொல்கிறது, சில யூனிக்னஸ் இருக்கும். அதுதான் உங்களை எக்ஸாமில் கிளியர் பண்ண வைக்கும். சரிங்களா? நம்ம எந்த கோச்சிங் சென்டர் வேணாலும் எடுத்துப்போம், அங்கே படித்தவங்க எல்லாருமே கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் எல்லா கோச்சிங் சென்டருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு 10 பேர் எங்ககிட்ட படித்தவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர 990 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. சரிங்களா? அப்போ ஃபன் ஃபேக்ட் இதுதான். நம்ம வந்து இந்த 10 பேரை பார்க்குறோம். கோச்சிங் சென்டரில் படித்து அந்த 10 பேர் பாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோமே தவிர, இந்த ஃபெயில் ஆனவங்களை பற்றி நாம் யோசிக்க மாட்டோம். ரைட்டுங்களா? அவங்களும் அதை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. இதை எதுக்காக சொல்ல வரேன், இது மூலமாக நான் கோச்சிங் சென்டர்கிட்ட ஏதாவது சண்டை வளர்க்க போகிறேன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கங்க. கோச்சிங் சென்டர் போயிட்டு படித்தாலும் ஃபுல் டைமாக படித்தாலும் ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட அந்த ஆர்வம் இருக்குது இல்லையா, ஆர்வம், தனிப்பட்ட ஈடுபாடு, இதுதான் வந்து அவங்கள பாஸ் பண்ண வைக்குமே தவிர இந்த கோச்சிங் சென்டருடைய பங்கு வந்து அவங்களுடைய வெற்றியில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபுல் டைமாக படிக்கிறவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிறது, கோச்சிங் சென்டர் போயிட்டு அங்கேயே ஹாஸ்டல் எடுத்து தங்கி படிக்கிறவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்க அப்படி படிக்கிறாங்க, நம்ம அந்தளவுக்கு படிக்கலையே, நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இந்த உலகத்திலேயே உங்களை விட பெரிய முட்டாள் வேறு யாருமே கிடையாது. நான் கோச்சிங் சென்டர் போனதில்லை, ஒரு டெஸ்ட்டு கூட நான் இது வரைக்கும் எழுதி பார்த்ததே கிடையாது. நான் எக்ஸாமில் கிளியர் பண்ணிட்டேன். ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோச்சிங் சென்டர், பேரெல்லாம் வேணாம், ஒரு பெரிய கோச்சிங் சென்டர் போனான். ஸோ அங்கே வந்து ஒரு 3 வருஷம் கிட்டத்தட்ட படிச்சுக்கிட்டு இருந்தான். ஒவ்வொரு டைமும் டெஸ்ட் பேட்ச்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்னமும் கிளியர் பண்ண முடியல. இந்த இடத்துல நான் என்ன பெருமையாக சொல்லிக்கிட்டு அவனை வந்து டீக்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு இல்லை. எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம என்ன தான் கோச்சிங் சென்டர் போய் படித்தாலும் நம்மளுடைய தனிப்பட்ட இன்வால்மெண்ட் இல்லாமல், நம்மளுடைய தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. உங்ககிட்ட அந்த தனிப்பட்ட இன்வால்மெண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் கோச்சிங் சென்டரே போகலைன்னா கூட கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த கம்பேரிசன் எக்காரணம் கொண்டும் வேண்டாம். கோச்சிங் சென்டர் போகிறவங்க, அங்கேயே தங்கி படிக்கிறவங்க, ஃபுல் டைமாக படிக்கிறவங்கள உங்கள் கூட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அது தேவையில்லாமல். சரிங்களா?
அடுத்து பார்த்தீங்கன்னா, பார்ட் டைமாக படிக்கிறவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கான ஸ்டடி பிளான நீங்களே கிரியேட் பண்ணுறது தான். சரிங்களா? இது நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது தான். இப்ப நீங்க பார்ட் டைமா படிச்சா ஃபுல் டைமா படிக்கிறவங்களுக்குமே நான் இதான் சொல்லுவேன். பட் பார்ட் டைமா படிக்கிறவங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கான ஸ்டடி பிளான நீங்களா உருவாக்கிக்கிறது தான் நல்லது. எதுக்காக அப்படி சொல்றேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்காது. சில நாள் உங்களுக்கு படிக்க அதிக டைம் கிடைக்கும். சில நாள் சுத்தமா டைம் கிடைக்காது. அப்ப இப்ப நான் வந்து ஒரு ஷெட்யூல் உங்களுக்கு போட்டு குடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன். கண்டிப்பா அந்த ஷெட்யூல வந்து உங்களால ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியாது. அப்படி ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியலன்னா என்ன ஆகும்னா, அதுவே ஒரு டிமோட்டிவேட் ஆகும். ஒரு நெகட்டிவ் தாட்ட உங்களுக்குள்ள கொண்டு வரும். ஸோ, அதனால நான் எப்போதுமே வந்து எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்குமே நான் வந்து சஜெஸ்ட் பண்றது என்னன்னா, என்னென்ன படிக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்டடி பிளான நீங்களே உருவாக்கிக்கிறது தான் நல்லது. அத தான் உங்களால கரெக்ட்டா ஃபாலோ பண்ண முடியும். இன்னொருத்தவங்க போட்டு குடுக்குற ஸ்டடி பிளான கண்டிப்பா உங்களால கரெக்ட்டா ஃபாலோ பண்ண முடியாது. அப்படி ஃபாலோ பண்ண முடியலனாலே உங்களுக்குள்ள வந்து ஒரு நெகட்டிவ் தாட் வந்துரும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது இந்த டெஸ்ட் சீரியஸ்லாம் அட்டெண்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஒரு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருப்பீங்க. டெஸ்ட் சீரியஸ்லாம் அட்டெண்ட் பண்ணுவீங்க இல்லையா? இந்த மாதிரி டெஸ்ட் சீரியஸ் அட்டெண்ட் பண்ணும்போது, நீங்க பண்ணக்கூடாத ஒரு பெரிய ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டெஸ்ட் நடக்குது. சரிங்களா? அந்த டெஸ்ட்டுக்கு படிக்க சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? இந்தந்த டாபிக்லாம் படிச்சீங்கன்ட்டு. அதில ஒரு 80% அளவுக்கு நீங்க படிச்சிருந்தா மட்டும் அந்த டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, ஜஸ்ட் நீங்க கொஸ்டின் பேப்பர வாங்கிட்டு, எப்ப நீங்க படிச்சு முடிக்கிறீங்களோ, அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்ட எழுதி பாருங்க. அதுதான் நல்லது. படிக்காம போயிட்டு நீங்க டெஸ்ட் எழுதுறது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. சரிங்களா? ஸோ, அதே மாதிரியே அவங்க அவங்க குடுத்துருக்கிற டெஸ்ட் ஷெட்யூல உங்களால ஃபாலோ பண்ண முடியலன்னு வச்சுக்கங்க. இப்ப நீங்க எங்க ஜாயின் பண்ணியிருந்தாலும், அவங்க குடுத்துருக்கிற டெஸ்ட் ஷெட்யூல உங்களால ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியலன்னா, அத நெனச்சு கவலைப்படாதீங்க. சரிங்களா? இப்ப மேக்ஸிமம் எல்லாருமே என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்ப நமக்கு வந்து டிசம்பர்ல குரூப் 4 எக்ஸாம் வருதா? இப்ப மேக்ஸிமம் எல்லாருடைய பிளானும் என்னவா இருக்கும்னா, ஜூன்க்குள்ள வந்து சிலபஸ கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிவிஷன் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி தான் மேக்ஸிமம் எல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. இதையே நீங்களும் ஃபாலோ பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. நீங்க நவம்பர் வரைக்கும் கூட படிக்கலாம். சரிங்களா? டிசம்பர் மட்டும் நீங்க வந்து ரிவிஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். அப்படி இல்லன்னா அக்டோபர் வரைக்கும் படிச்சுட்டு நவம்பர், டிசம்பர்ல நீங்க ரிவிஷன் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். இப்ப நீங்க யார ஃபாலோ பண்றீங்களோ, அவங்களுடைய ஸ்பீடுலயே நீங்களும் போகணும்னு அவசியம் கிடையாது. அப்படி போனா தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னும் கிடையாது. உங்களுக்கு கிடைக்கிற டைம பாருங்க. உங்களுடைய மெமரி பவர் என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் பவர் என்னன்னு நீங்க பார்த்துக்கங்க. அத பொறுத்து நீங்களே ஒரு ஸ்டடி பிளான உங்களுக்கு உருவாக்குங்க. நீங்களே ஒரு ஷெட்யூல போடுங்க. அந்த ஷெட்யூல ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி படிங்க. ஒரு 1 ஹவரா இருந்தாலும் டெய்லி படிங்க. ஸோ, இத வந்து நீங்க நல்லா கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாலே போதும். மத்தபடி இப்ப நீங்க எங்கேயாவது ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா, அவங்க குடுக்குறத அப்படியே ஃபாலோ பண்ணா தான் உங்களால பாஸ் பண்ண முடியும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த மாரி ட்ரை பண்ணீங்கன்னா, தேவையில்லாம உங்களுக்குள்ள ஒரு பிரஷர் தான் கிரியேட் ஆகும். கண்டிப்பா அவங்க குடுக்குற டைம்க்குள்ள உங்களால சில விஷயங்கள முடிக்க முடியாது. அப்படிங்கும்போது, என்னடா நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியலையேன்னு ஒரு நெகட்டிவ் தாட்டும், அதனால ஓவராலா வந்து இந்த படிப்பு மேலேயே ஒரு வெறுப்பும் தான் வரும். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாலே போதும். நிச்சயமா வந்து உங்களால எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும். இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் படிக்கிற விஷயத்த நாம குறைக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பேட்ச்ல இருக்கிற பார்ட் டைம் ஸ்டூடண்ட்டுக்கு இத தான் நான் பண்ண போறேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து அறிவியல்லாம் வந்து 10த் வரைக்கும் தான் நான் படிக்க சொல்லப் போறேன். 11த், 12த்ல சில டாபிக் மட்டும் தான் குடுக்கப் போறேன். புவியியல் கண்டிப்பா 10த் வரைக்கும் தான். ஆ அதே மாரியே இப்ப இந்த டாபிக்லாம் இருக்கு இல்லையா? இது வந்து நானே இது வந்து தரேன். ஓகேவா? தரேன் மீன்ஸ் இதுக்கெல்லாம் என்னென்ன படிக்கணுங்கிறத நான் தனியா வீடியோவா தரேன். சரிங்களா? புவியியலுக்கு நீங்க எதெல்லாம் முக்கியமா படிக்கணும். அதே மாரியே இந்திய அரசியலமைப்ப பொறுத்தவரைக்கும் அவுட் சோர்ஸ் நீங்க என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நான் தனித்தனியா டீட்டெயிலா வந்து ஒவ்வொரு வீடியோவா தரேன். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாரி எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சரிங்களா? ஸோ, அதனால பார்ட் டைமா படிக்கிறவங்க கவலைப்படாம இருங்க. முக்கியமா நம்ப பேட்ச்ல இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ, அத நான் பண்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இப்ப நான் ஜாபையுமே வந்து குவிட் பண்ணிட்டேன். சரிங்களா? அதனால இப்ப எனக்கு கொஞ்சம் டைமும் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். பட் கொஞ்சம் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நான் பிசினஸும் பண்ண போறதுனால, அதெல்லாம் போக கிடைக்கிற டைம்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் செய்ய முடியுமோ, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் செஞ்சு குடுக்குறேன். அதனால கவலைப்படாதீங்க. சரிங்களா? நிச்சயமா வந்து இன்னும் நெறைய டைம் இருக்கு. உங்களால கண்டிப்பா எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும். ஃபுல் டைமா படிக்கணும்னு நெனச்சு கவலைப்படாதீங்க. பார்ட் டைமா படிச்சாலும் நீங்களும் கொஞ்சம் நான் சொல்ற விஷயங்கள் பிகினிங்ல உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்து படிக்கும்போது,
நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியாது தான். அதை நானே தெரிஞ்சு தான் சொல்லியிருக்கேன் படிங்கன்ட்டு. அதுக்கான பலன்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு எதுவுமே புரியாதுன்னு தெரிஞ்சு உங்களை நான் ஏன் படிக்க சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கான பலன் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கிடைக்கும். ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்? அதாவது இப்போ புதுசாக படிக்கிறவங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பொருளியலை படித்தாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் புரியாதுங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் படிக்க சொல்கிறேன், அதை ஏன் நான் கிளாஸ் எடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. சரிங்களா? நான் வந்து எக்ஸாம் வரைக்கும் தான் உங்களை கைட் பண்ணலாம், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எக்ஸாம் எழுதும்போது என்னால் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அப்போ எக்ஸாமில் உங்களை நீங்களே தான் காப்பாற்றிக்கணும். சரிங்களா? அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணுறேன். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாமில் ஒரு 50 கொஷின் உங்களுக்கு தெரியாத கொஷினாக இருக்குது இல்லையா? இந்த 50 கொஷினில் சில கொஷின் வந்து உங்களுக்கு புரியவே புரியாது. அதில் என்ன கொடுத்துருக்காங்கிறதே புரியாது. அப்போ அதை வந்து நீங்கள் படித்து புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இப்போலேருந்தே அதுக்கான ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணணும். இப்போவே நீங்கள் ஒரு தெரியாத விஷயங்களை படித்து அதை நீங்களே புரிஞ்சுக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது எக்ஸாமில் தெரியாத கொஷினை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால தான் அதெல்லாம் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் நானே தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் எக்ஸாம் எழுதும்போது தெரியாத கொஷின் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்காது. அதை எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். படித்த விஷயங்களை பற்றி யோசித்து பார்ப்பேன். படித்த விஷயங்களை வச்சு யோசித்து பார்ப்பேன். அதே மாதிரியே இன்னும் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு இந்த டாஸ்க்கெல்லாம் கொடுக்குறேன் இல்லையா, ஒரு விஷயத்தை புரியாமையே நீங்கள் படிங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, இதுக்கான பலன்லாம் உங்களுக்கு எக்ஸாம் எழுதும்போது கண்டிப்பாக கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ எதையுமே வந்து நான் வந்து எனக்கு தெரியாமலாம் எதுவும் பண்ணலை. இதை படித்தா பசங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சே தான் அதை பண்ண சொல்கிறேன். திரும்ப திரும்ப படிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமும் அதுதான். சரிங்களா? ஸோ அப்போது நம்ம பேட்சில் இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க. இன்னும் நிறைய டைம் இருக்குது. நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு புரியுதோ புரியலையோ நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஓவராலாக ஃபைனலாக உங்கள் கையில் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. சரிங்களா? பட் நான் சொல்கிறத அலட்சியம் பண்ணுறது, நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் விடுறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதையும் மனசில் வச்சுக்குவாங்க. அதனால் வந்து என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் அதெல்லாம் வேணாம். கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.